நீங்க லாங் டர்மா பைக்கை யூஸ் பண்ணாம வீட்ல நிறுத்தி வச்சுட்டு வெளியூர் எங்காவது போற பர்சனா இருந்துச்சுன்னா பைக்குக்கான சில விஷயங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறத சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, காமனா எல்லாருமே வந்து வண்டியை அழுக்காதான் விட்டுட்டு போவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. வண்டியை ஃபுல்லாமே நல்லா வாட்டர் வாஷ் பண்ணி எந்த டஸ்ட்டுமே இல்லாத அளவு கிளீனா பண்ணி நிறுத்திடணும். செகண்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா, செயின்ல தான் வந்து நிறைய டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் ஃபார்ம் ஆகும். அதனால என்ன ஆகும், ரஸ்ட் இஷ்யூஸ் நிறைய வர வாய்ப்பு இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்னா, நீங்க உங்களோட செயினை நல்லா கிளீன் பண்ணி செயினுக்கான லூப் போட்டு வைக்கிறது உங்களுக்கு நல்லா இருக்கும். அடுத்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா ஃபியூல். இப்போ வர BS6 எல்லா வெஹிக்கிள்லயுமே வந்து நீங்க ஃபியூயலோட கொஞ்சமா ஃபியூல் வச்சு நிறுத்திட்டு போகலாம். அதிகமா ஃபியூல் வச்சு நிறுத்திட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ரஸ்ட் நிறைய ஃபார்ம் ஆகும். அது போக ஃபங்கஸ் நிறைய ஃபார்ம் ஆக சான்சஸ் இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பெட்ரோல் எல்லாத்தையும் கம்மி பண்ணி கொஞ்சமா மட்டும் வச்சுட்டு போக பாருங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா டயர் ப்ரெஷர். நீங்க உங்களோட வெஹிக்கிள அப்படியே நிறுத்திட்டு போயிட்டீங்க அப்படின்னா டயர் ப்ரெஷர் சீக்கிரமாவே உங்களுக்கு ட்ரெயின் ஆகி உங்களுக்கு டயரோட லைஃபும் கம்மியாயிரும். உங்களுக்கு டயரும் டேமேஜ் ஆக நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ நீங்க எப்பயுமே வைக்கிற டயர் ப்ரெஷர்ல இருந்து கொஞ்சம் உங்களுக்கு அதிகமா வச்சுட்டீங்கன்னா டயரோட லைஃபும் நல்லா இருக்கும், டேமேஜும் ஆகாம இருக்கும். லாஸ்ட் பாயிண்ட் பேட்டரி. நீங்க லாங் டர்மா பைக்கை நிறுத்தி வச்சுட்டு போறீங்க, யூஸ் பண்ணல அப்படின்னா உங்களோட பேட்டரி ஹெல்த் வந்து ட்ரெயின் ஆக சான்ஸ் இருக்கு. இதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா பேட்டரியோட 2 டெர்மினலையுமே நீங்க ரிமூவ் பண்ணிட்டு போனீங்கன்னா உங்களோட பேட்டரி ஹெல்த்துக்கு எந்தவித டேமேஜஸும் இல்லாம பேட்டரியோட ஹெல்த் நல்லாவே இருக்கும். இந்த மாதிரி ஹோண்டா பைக்ஸை பத்தின யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை தெரிஞ்சுக்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஆகும்.